மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு போராட்டத்தின் போது உயிர் நீத்த 17 பேருக்கு நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளம் பகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லையில் கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஊதிய உயர்வு கேட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலெக்டர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அப்போது போலீசார் தடியடி நடத்தியதால் கூட்டம் சிதறி ஓடியது. இதில் தாமிரபரணி ஆட்சிக்குள் விழுந்து 17 பேர் உயிரிழந்தனர். இதையொட்டி ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 16 அரசியல் கட்சிகள் மற்றும் அமைச்சர்களைச் சேர்ந்தவர்கள் காலை 9 மணி முதல் 5 மணி வரை அஞ்சலி செலுத்தும் காவல்துறை அனுமதி அளித்துள்ளனர். புதிய தமிழக கட்சி சார்பில் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் அக்கட்சியினர் நெல்லையில் சந்திப்பு ரயில் நிலையம் முன்பிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி மலவளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். எந்த ஆண்டும் இல்லாத போல் இந்த ஆண்டு மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திரளாக திரண்டு வந்திருந்தனர். மாஞ்சோலை குடியிருப்பில் இருந்து அப்பகுதி மக்களை வனத்துறையினர் வெளியேற்றிய நிலையிலும் 26 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களை தாமிரபரணி ஆற்றில் இழந்த சோகமும் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்த அவர்கள் புதிய தமிழகம் கட்சியினருடன் ஊர்வலமாக பங்கேற்ற போது கண்ணீர் சிந்தபடியே இந்த நிகழ்வில் பங்கேற்று அனைவரையும் சோகத்தை ஆழ்த்தியது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.